ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இனி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். 4 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய். வெங்காயம் எப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் எப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, பட்டை துண்டு 2, கிராம்பு கொஞ்சம், நல்ல மிளகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதில் வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வர்றதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இனி லைட்டாக ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிடணும். இனி நம்ம அடுத்து தக்காளி இப்படி நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு இதையும் நல்லா கட் பண்ணி இதையும் நம்ம பேஸ்ட் ஆக்கிப்போம். பேஸ்ட் ஆக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. இனி மூடி வச்சிருவோம். இனி அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இதில் போடுறதுக்கு தேங்காய் தேவையான எடுத்து அதையும் நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இனி தக்காளி வெந்து வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதை சேர்த்துக்குவோம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நேரம் கிண்டி விடணும். இனி இதில் பச்சை வாசம் போன அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லிப்பொடி அது 2 ஸ்பூன் போடணும். இதுக்கப்புறம் மீட் மசாலா அது தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு அதுவும் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இனி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாம் ஒன்றாகிற மாதிரி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை இப்படி நல்லா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சிக்கனை போட்டு நம்ம எவ்வளோ கிரேவி அளவு வேணுமோ அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றுவோங்க. நான் 2 கப்பு ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இனி இது நல்லா கொதித்து சிக்கன் கொஞ்சம் நேரம் வெந்து வரணும். அதனால் அடுப்பை கொஞ்சம் குட்டி வச்சு மூடி வச்சிடணும். நல்லா கொதிச்சுறது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கணும். சிக்கன் வெந்திருக்கும். சிக்கன் வெந்த பிறகு தான் தேங்காய் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுவோங்க. இதை நல்லா மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா செவந்து வரணும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா செவந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதில் மிளகாய் அப்படி தூவி விட்டு போகணும்.
மூடி வச்சிடணும். நான் கொதிக்கட்டும். கொதிச்சது பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் சிந்து விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். பார்த்திங்களா சிக்கன் கிரேவி எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. ரைஸ் கூட சாப்பிட்டா 2 தட்டு ரைஸ் இறங்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா சிக்கன் அழகாக வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்கும். கிரேவி நல்லா வந்திருக்கு திக்காக. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு பார்ப்போம் இன்னொரு வீடியோவில்.